guys, welcome to Super Sid. இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல டேலண்ட் ஷோ ப்ராஜெக்ட் டே நடந்துச்சு. அதுல எனக்கு என்ன ப்ராஜெக்ட்னா குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்னா என்னன்னா பூமி வெப்பமாகுது. அந்த குளோபல் வார்மிங் எப்படி நடக்குதுன்னா அது ரேர் பொல்யூஷன்ஸாலையும் அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியேறதுனாலையும் குளோபல் வார்மிங் நடக்குது. அதனால என்ன பாதிப்புனா நிறைய கிளைமேட் சேஞ்சஸ் நடக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா அண்டார்டிகாவில் இருக்கிற பனிமலைலாம் உருகி கடலோட நீர் மட்டும் அதிகமாகுது. சஹாரா டெசர்ட்லாம் மழை பெஞ்சு வெள்ளம் ஆடிட்டு இருக்கு. அமேசான் காடுகள்லாம் காடே வறண்டு போய் தண்ணி இல்லாமல் ஆகிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா பூமி மனுஷங்க வாழ்றதுக்கு தகுதி இல்லாம இடமா இருக்கும். இதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நிறைய மரங்களை நடணும், எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணணும், ரினியூவபிள் எனர்ஜியை யூஸ் பண்ணால் குளோபல் வார்மிங் ஒரு லிமிட் காட்சி குறையும். இதெல்லாம் பண்ண முடியலன்னா மாஸ்க்கு போய் வாழ முடியும். அப்படியே நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே சூப்பர்